ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா நம்ம Facebook ஆட் சீரிஸ்ல ஒரு டாபிக்கா கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு வந்து எதை பத்தி நம்ம கவர் பண்ண போறோம்னா, சோ உங்க Facebookல பட்ஜெட் ஷெட்யூலிங் ஒரு டாபிக் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். சோ பட்ஜெட் ஷெட்யூல்னா என்ன, அது எப்படி என்னோட Facebook கேம்பெயின் யூஸ் பண்றது, அதை யூஸ் பண்ணி எப்படி என்னோட லீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது, அதை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரதா இருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். சோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண போறோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி Facebook ஆட் சீரிஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னோட பிளேலிஸ்ட்ல போயிடுங்க. பிளேலிஸ்ட்ல வந்து Facebook ஆட் சீரிஸ் சொல்லி ஒரு டாபிக் கவர் பண்ணிருக்கோம். ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் Facebook ஆட்ஸ் பத்தி நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ணுவோம். இங்க இருக்கு பாருங்க, 13 வீடியோ இது வரைக்கும் கவர் பண்ணிருக்கோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் நீங்க இது வரைக்கும் பார்க்காம தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதோட அடுத்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், பட்ஜெட் ஷெட்யூலிங். ஸோ இந்த பட்ஜெட் ஷெட்யூலிங் முக்கியமா வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு டெய்லி பட்ஜெட், இன்னொன்று வந்து லைஃப் டைம் பட்ஜெட். ஸோ இப்போ நம்ம சொல்ல போற கான்செப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி பட்ஜெட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், உங்களோட லைஃப் டைம் பட்ஜெட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க பிசினஸ்க்காக நீங்க லீட் கேம்பெயின் ரன் பண்றீங்க வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்க பிசினஸ்க்காக வந்து லீட் கேம்பெயின் ரன் பண்றீங்க. ஸோ மேனுவல் லீட் கேம்பெயின் செட் பண்ணி ஆட் ரன் பண்றீங்க. ஸோ மினிமம் ஒரு 1 வீக் ரன் பண்ணுவீங்க. ஸோ 1 வீக் ஆர் 10 டேஸ் நீங்க ரன் பண்ணலாம். ஸோ அது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரன் பண்றது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஒரு 10 டேஸ் ரன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட் எடுத்துக்கிட்டா, அந்த 10 டேஸ்ல எந்த டேஸ்ல மட்டும் உங்களுக்கு அதிகமா லீட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கணும். சோ அந்த டேஸ் மட்டும் ஒரு பட்ஜெட், இப்ப நீங்க டெய்லி பட்ஜெட் வந்து 100 ரூபாய் வச்சிட்டு இருக்கீங்க வச்சுக்க, ஒரு 10 நாள் கேம்பெயின் ரன் பண்றீங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே சண்டே மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீட்ஸ் வந்து டபுள் வந்திருக்கு. சோ டெய்லி 5 லீடு வர இடத்துல சாட்டர்டே சண்டே மட்டும் 10 லீடு வந்திருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம், சாட்டர்டே சண்டே மட்டும் உங்களுக்கு வந்து, சோ நம்ம சாட்டர்டே சண்டே மட்டும் பட்ஜெட் ஒரு 20 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வைக்கலாம். ஸோ டெய்லி 100 ரூபாய் பண்றோம், இங்க 120 ரூபாய் சாட்டர்டே சண்டே மட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட கேம்பெயின் ரன் பண்ணும்போது என்னைக்கு உங்களுக்கு அதிக லீட்ஸ் வருதோ அன்னைக்கு மட்டும் பட்ஜெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ற ப்ராசஸ் தான் பட்ஜெட் ஷெட்யூலிங். இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஐடியா கிடைச்சிருந்தீங்க. உங்களுக்கு என்னைக்கு லீட்ஸ் அதிகமா வருதோ அன்னைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ டெய்லி 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ற இடத்துல நம்ம லீட்ஸ் அதிகமா அன்னைக்கு மட்டும் 120 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண போறோம். அதான் கான்செப்ட். ஓவரால் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இது எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இங்க வந்து அட்வான்டேஜ் கேம்பெயின் சொல்லி ஒரு பட்ஜெட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரியும். இதை பத்தி தெரியல, நான் என்னோட சேனல்ல போட்டிருக்கேன். ஏபிஓ சிபிஓன்னு சொல்லி 2 டைப் இருக்கு. நம்ம ஏபிஓல நீங்க டெய்லி பட்ஜெட் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ டெய்லி பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா நான் 500 வைக்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட்டா 500. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஷெட்யூல் ஒரு ஆப்ஷன் காணும் கைஸ். இதெல்லாம் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். ஸோ என்னைக்கு உங்களுக்கு லீட்ஸ் அதிகமா வருதோ அன்னைக்கு மட்டும் ஸ்பெண்டிங் கொஞ்சம் அதிகமா பண்ணணும். டெய்லி 500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றேன்னா, ஸோ என்னைக்கு எனக்கு லீட்ஸ் அதிகமா வருதோ அன்னைக்கு மட்டும் ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணலாம். இல்ல ஒரு இங்க வந்து 2 டைப்பா நீங்க வந்து பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார் உங்களுக்கு காட்டுற எக்ஸாம்பிளா ட்ரை பட்ஜெட் ஷெட்யூலிங் கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எவ்ரி சாட்டர்டே சண்டே மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லீட்ஸ் வந்து அதிகமா வருது. அப்போ நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே எப்போன்னு பார்ப்பேன். ஸோ நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே எப்போ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 18 and 19 மட்டும் நான் என்ன பண்ண போறேன், 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா பிட் பண்ண போறேன். ஸோ இங்க செலக்ட் பண்ண போறேன் 18 and 19. ஸோ 19 and 18 செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் டைம் 12 மணி வரையும். ஸோ இங்க வந்து 2 டைப்பா உங்களுக்கு பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணலாம். எவ்வளவு சொல்லுன்னா, ஒன்னு அமௌண்ட் பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்ல பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் மேக்ஸிமம் எல்லாமே அமௌண்ட் பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ என்ன பண்றேன், இந்த 2 நாள் மட்டும் என்னோட டெய்லி பட்ஜெட் வந்து 50 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் கைஸ். ஸோ இப்போ என்ன நடக்கும் பார்த்தா, கீழே உங்களுக்கு காட்டுக்கும், மெட்டா வில் எய்ம் டு ஸ்பெண்ட் ஆவரேஜ் பட் 550 பர் டே. ஸோ நம்ம என்ன பண்றோம், டெய்லி நம்மளோட பட்ஜெட் வந்து 500 தான். பட் ஆனா நம்ம எனக்கு சாட்டர்டே சண்டே மட்டும் லீட்ஸ் எனக்கு அதிகமா வருது. ஸோ அன்னைக்கு மட்டும் நான் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கேன். அதனால எனக்கு அன்னைக்கு சாட்டர்டே சண்டே மட்டும் 550 பர் டே ஸ்பெண்ட் ஆகும். அது என்னைக்கு பார்த்தா 18th May to 19th May. நீங்க டைம் கூட வச்சுக்கலாம். ஒன்லி மார்னிங்னா நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் கைஸ் ஒரு பட்ஜெட் ஷெட்யூலிங் டாபிக்ல இந்த பட்ஜெட் ஷெட்யூலிங் எப்படிலாம் யூஸ் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ உங்க லீட்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அது கரெக்டான டேட் யூஸ் பண்ணி நீங்க கரெக்டான பட்ஜெட் யூஸ் பண்ணிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதை இன்னொரு டைம் பீரியட் கூட ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் அனதர் டைம் பீரியட் சொல்லிட்டு நீங்க வந்து ஒன்னு மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே அந்த மாதிரி உங்களால பண்ண முடியும்னா நீங்க தாராளமா நீங்க ஆட் பண்ணலாம். மினிமம் உங்களால 800 rupees வந்து ஆட் பண்ண முடியும், அதுக்கு மேல ஆட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நீங்க கரெக்டா யூஸ் பண்ணினா பர்ஃபெக்டான லீட்ஸ் வந்து உங்களால கெட் பண்ண முடியும். அதுவும் அதிகமா லீட்ஸ் கெட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஆட்ஸ் வந்து மினிமம் ஒரு 10 days ரன் பண்ணிட்டு, அதுல எது உங்களுக்கு எந்த நாள் வந்து அதிகமா லீட்ஸ் வந்திருக்கோ அந்த நாள் மட்டும் நீங்க கரெக்டா டார்கெட் பண்ணி அடிச்சுன்னா கரெக்டா லீட் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு டைரக்ட் இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. ஸோ பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் ஏதாச்சும் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், பை பாய்.